நான் நடத்துகின்ற இந்த 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு பயிற்சியில எந்த ஒரு மத அடிப்படையும் கிடையாது. எந்த மதத்தையும் உட்புகுத்த மாட்டேன், எந்த மதத்தையும் உள்ளுக்கு கொண்டு வர மாட்டேன், எந்த ஒரு வழிபாட்டு முறையும் கிடையாது, எந்த ஒரு வழக்கத்துக்கு மீறுதலான வழிபாட்டு முறையோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சி. அதே சமயத்துல எந்த ஒரு குரு வழிபாட்டு முறையும் கிடையாது, குரு முறையும் கிடையாது. குரு சொல்றபடிதான் கேட்கணும், குரு வழிபாட்டு முறையில் தான் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. அந்த தன்மையே கிடையாது. இதுல எல்லோரும் விளங்கிக் கொள்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். The dynamic seven sense awakening course which I'm conducting is not a cult. தெளிவா உணர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப பேர் இத கல்ட்னு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், என் காதுபடவே கேட்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்துல பத்திரிகையிலும் வந்திருக்கு. உண்மையிலே இது ஒரு கல்ட் இல்ல. Kursus kesadaran beria ketujuh yang saya bagi bukan ajaran sesat. இது நீங்க நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இது முழுக்க முழுக்க ஒரு மனிதன் தன்னையே உணர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு அவங்க வாழ்க்கை வாழ்வதற்காக நடத்தப்படுகின்ற பயிற்சி. அதனாலதான் நான் பல முறை கேட்டிருக்கிறேன், எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பேன். யாரோட வாழ்க்கை, யார் வாழணும், யாருக்காக, யார் வாழ்ந்தால் அது வாழ்க்கை? பதில் உங்களுக்குள்ளாரியே இருக்கு. யாரோட வாழ்க்கை? என்னுடைய வாழ்க்கை. யார் வாழணும்? நான் வாழணும். யாருக்காக? எனக்காக. யார் வாழ்ந்தால் அது வாழ்க்கை? நான் வாழ்ந்தால் தான் அது வாழ்க்கை. அந்த பதில் உங்களுக்குள்ளாரே வருகிறதா இல்லையா? அப்ப அந்த பதில் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, 7ஆம் உணர்வுல இருக்கு, இங்க இல்ல. இது பல கதைகளை சொல்லும். என் வாழ்க்கை சரியாதான் இருக்கு, நல்லாதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லும். ஆனா உணர்வு உள்ளுக்கு பேசும், சொல்லும், இல்ல 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 இல்லைன்னு சொல்லும். ஆனா அந்த அறிவு அதை அடக்கி அடக்கி சரிதான், நீ வாழ்றது சரிதான், நீ வாழ்றது முறைதான் சொல்லி கொண்டே இருக்கும். இந்த 5 நாள் பயிற்சியில நீங்க கலந்து கொண்டீங்கன்னா பெரிய மாற்றத்தை அடைவீங்க. உங்க உணர்வு எழும்பும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? Where is the truth? உண்மை எங்க இருக்கிறது என்றால் எந்த மதத்திலேயோ அல்லது புத்தகத்திலேயோ எந்த வழிபாட்டு முறையிலேயோ இல்லை. முதலில் அந்த உண்மை உள்ளுக்கு தான் இருக்கு. எங்க இருக்குது என்றால் அந்த 7ஆம் உணர்வுல இருக்கு. அதனால்தான் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு, first find the truth and the truth will set you free. உண்மையை உணரணும். அந்த உண்மையை உணர வைக்கிற காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க எத்தகைய நிலையில இருந்தாலும் சரி, நீங்க யார் எவராக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பெரிய மந்திரியாக இருந்தாலும் சரி, பெரிய படித்த நிபுணராக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, யார் எவரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு முறை இந்த பயிற்சியில கலந்து கொண்டு உண்மையான அனுபவத்தை உணர்ந்து கொண்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க. இப்ப நீங்க கேட்பீங்க, அப்பனா நான் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கை, என்னோட வாழ்க்கையை நான் வாழவில்லையான்னு கேட்பீங்க. நான் இல்லை 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 என்று சொல்கின்றேன். நீங்கள் சவால் விடணுமா? 5 நாள் பயிற்சியில கலந்து பாருங்கள் என்று கூறிக்கொண்டு பாய் பாய். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.